டிடெக் இன்ஜினியரிங் யூடியூப் சேனல். நம்ம பார்க்க போகிறது ப்ராபபிலிட்டி ரேண்டம் ப்ராசஸ் யூனிட் 2வோட 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் பார்க்குறோம். அதில் ஒரு ஹாஃப் மட்டும் என்னென்னு பார்க்கணும்னா கோவேரியன்ஸ், கார்லேஷன், ரெக்கர்ஷன் அண்டு ரேண்டம் டெலிகிராஃப் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோவேரியன்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா? பெரிய வீடியோ அப்லோட் பண்ண முடியல மரத்தன் மாதிரி, சாரி, அதுக்கு ரொம்ப சாரி. அதனால என்னால் ஒவ்வொரு டாப்பிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 15 நிமிட்ஸ் 20 நிமிட்ஸ்னு சொல்லி வீடியோ போடுறேன். கவலைப்படாதீங்க, பாஸ் பண்ணிடலாம். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஒரு 2 மார்க்கில் கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. வாட் இஸ் த கோவேரியன்ஸ் அப்படின்ட்டு. கோவேரியன்ஸுங்கிறது மெஷர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த 2 ரேண்டம் வேரியபிள்ஸ். அது மறந்துடாதீங்க. அதாவது எக்ஸு ஒய்ன்னு ரெண்டு ரேண்டம் வேரியபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட மெஷர் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். சரிங்களா? மெஷர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த 2 ரேண்டம் வேரியபிள்ஸ். ஓகே, x and y are random variables, then it covariance between them it defines. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். நம்ம டெஃபினேஷன் எழுதுனா 1 மார்க் தான், ஃபார்முலாக்கு 1 மார்க். எப்போவுமே மறந்துடக்கூடாது. எந்த ஒரு டெஃபினேஷன் கேட்டாலும் டெஃபினேஷன் எழுதிட்டு கீழே ஃபார்முலா எழுதிடுங்க. ஃபார்முலா எழுதுனா தான் மார்க், இல்லைனா மார்க் இல்லை. ஏன்னா கம்மியாக தான் போடுவாங்க. ஓகேங்களா? இதை கவனிச்சுக்கோங்க. கோவேரியன்ஸ் ஆஃப் x, y ஈக்குவல் டு e ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் e ஆஃப் எக்ஸ் e ஆஃப் y. In case x and y are independentனா கோவேரியன்ஸ் ஆஃப் x, y வந்து என்னது? 0. ஓகேங்களா? இதை மறந்துடாதீங்க. இப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் x, y ஈக்குவல் டு 0. இப்போ ஒரு கார்லேஷன் சம் கொடுக்குறாங்க, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் சம் கொடுக்குறாங்க. அது எப்படி போட போகிறோம்? அதாவது இருங்க, இந்த மாதிரி ஒரு சம் கொடுக்குறாங்க. டேபிள் ஃபார்மில் வருது. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபாலோயிங் ஹைட் இன்ச்சஸ்ன்னு ஏதோ ஒரு இதில் கொடுக்குறாங்க. அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்குற வேல்யூ எக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இண்டு, அதாவது மல்டிப்ளிகேஷன், எக்ஸ் இன்டு ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கண்டுபிடிக்கணும், ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பாரோட ஃபார்முலா என்ன? சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். ஒய் பாரோட ஃபார்முலா என்ன? சமேஷன் ஒய் டிவைடட் பை என். ஓகேங்களா? ஆமாம், என்னங்கிறோமே, அந்த என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. அந்த கட்டத்தில் கொடுத்துருக்காங்கல்ல, 1 2 3 4 5 6 7 8, அந்த 8 எல்லாம் சரியாக போட்டு அந்த எண்ணை தப்பாக போட்டிங்கன்னா என்ன தப்பு? சரிங்களா? என்னோட வேல்யூ மஸ்ட்டு. எக்ஸ் ஒய் பார் கண்டுபிடிக்கணும். என்னன்னு கண்டுபிடிக்கணும். சில பேர் 2 வேல்யூ வந்திருக்கு, அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு என்ன தப்பாக போடுவாங்க. எண்ணுக்கு மட்டும் 1 மார்க் எப்போவுமே கொடுப்பாங்க. ஹாஃப் மார்க் 1 மார்க் கொடுத்துருவாங்க. எதுவும் மறந்துடாதீங்க. எண்ணு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன தப்பு பண்ணிட்டீங்க, முடிச்சு விட்டீங்க, போங்க, அவ்வளோதான். சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சிக்மா ஒய் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் கார்லேஷன் ஆறுங்கிறது என்ன? கார்லேஷன் ஆஃப் எக்ஸ், ஒய் கண்டுபிடிக்கணும். ஒரு சின்ன ட்ரிக்கு, அது ஒரு மெத்தட் ஆஃப் சம் இருக்குது. இந்த சம் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லித்தரேன். அதுவும் கார்லேஷன் தான். r of x, y equal to 1 minus 6 summation d the whole square, d1 the whole square divided by n of n square minus 1. ஓகேங்களா? சிக்மா எக்ஸோட ஃபார்முலா பாருங்கள். சிக்மா எக்ஸோட ஃபார்முலா ரூட் ஆஃப் 1 divided by n summation x square minus x bar the whole square. இந்த ஒன்று ஞாபகம் வச்சுட்டா போதும். ஒய்க்கு அப்படியே எழுதிடலாம். அது அந்த இடத்துல எக்ஸ் போடுவோம், அந்த இடத்துல ஒய் போடுறோம். புரியுதுங்களா? சிக்மா ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 divided by n summation y the whole square minus y bar the whole square. மறந்துடக்கூடாது. கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய்க்கு என்ன? அதே தான். 1 divided by n summation x y minus x bar y bar. மறந்துடக்கூடாது. மேலே பாரு, மறந்துடவே கூடாது. எல்லாம் சரியாக போட்டு சமேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு போட்டு ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணிடுவாங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் தப்பு. எக்ஸ் பார் ஒய் பார், அதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார்னால் என்ன, ஒய் பார்னால் என்னென்னு. நெக்ஸ்ட்டு கார்லேஷன் ஆஃப் எக்ஸ், ஒய், அதாவது ஆர் ஆஃப் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்லாம், மறந்துடாதீங்க. இன்கேஸ் கார்லேஷன்னா என்னென்னு கேட்குறாங்க, டெஃபினேஷன் தெரில, டெஃபினேஷனில் அதே மாதிரி 2 மெஷர் பண்ணிட்டு போட்டு
இந்த ஃபார்மில் எழுதுங்க. R of x, y equal to covariance of x, y divided by sigma x, அதாவது correlation coefficient sigma x dot sigma y. ஓகேங்களா? ஒரு ஒன்றும் கிடைக்கிறதுக்கு ஹாஃப் மார்க்காவது கிடைக்குங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா அரியர் பேப்பரில் இந்த ஹாஃப் மார்க் 1 மார்க்குக்கு கலையிறவங்க எத்தனை பேர் தெரியுங்களா? 1 மார்க் எதுலையாவது கிடச்சிடாதா அப்படின்னா அந்த 1 மார்க் எதுலையாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நம்ம சொல்லணும்ல. எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுங்கள், தெரிஞ்ச கொஷின் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம்க்கு போகலாம். சிம்பிள் ப்ராப்ளம் தான், ஈஸியாக போட்டுருவீங்க. நான் வந்து கட்டம் கட்டாமல் என்கிட்ட ஸ்கேல் இல்லை, அதனால் கட்டம் கட்டாமல் விட்டுட்டேன். கோணமாக நல்லா கட்டம் கட்டியிருக்கேன் பாருங்கள். கேள்விக்கே நான் ஆன்சருக்கு கோணமாக நல்லா கட்டம் கட்டிக்குவேன்ட்டு கட்டம் போடலை. நீங்கள் எக்ஸு ஒய் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு கட்டம் கட்டிடுங்க. கேள்விக்கு போகலாங்களா? கால்குலேட் தி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் தி ஃபாலோயிங் ஹைட் இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. ஃபாதர் எக்ஸ் அண்ட் ஒய் தயர் சன்ஸ். ஓகே, எக்ஸ் வந்து என்ன? 65, 66, 67, 67, 68, 69, 70, 72. ஒய் வந்து என்ன? 67, 68, 65, 68, 72, 72, 69, 71. மொத்தமாக இதில் எத்தனை எண் இருக்குது? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிங்க. எடுத்தோடனே என்ன போட்டுருங்க? சொல்யூஷன் கிவன் தட்டுக்கு அந்த கட்டை போட தேவையில்லை. சொல்யூஷனை போட்டு என்னோட வேல்யூ வந்து என்ன போட்டுங்க? 8ன்னு போட்டுருங்க. எண்ணுங்க. 65, 65, 1, 66, 2, 67, 3, இன்னொரு தடவை 67 வந்துருக்குது, 4, 68, 69, 70, 72, 8 வந்துருச்சு. அப்போ என்னோட வேல்யூ வந்து என்னது? 8. எண்ணு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ கட்டத்தை கட்டுறோம், எக்ஸு கண்டுபிடிக்கிறோம். எல்லாம் கூட்டி கேல்சி தானே, கேல்சி வச்சு கூட்டி போடுறது தான், வேறு எந்த வேலையும் கிடையாது. எக்ஸோட வேல்யூ எடுத்து எழுதுங்க. 65, 66, 67, 68, 69, 70, 72. கூட்டி போட்டால் என்ன கிடைக்குது? 504 கிடைக்குது, 544 கிடைக்குது. ஒய்யோட வேல்யூ எடுத்து எழுதுங்க. 67, 68, 65, 68, 72, 72, 69, 71. கூட்டி போடுங்க, எவ்வளோ கிடைக்குது? 552 கிடைக்குது. கூட்டி போடுறத மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. கேல்சி தான் யூஸ் பண்ண போகிறோம், சயின்டிஃபிக் கேல்சி தான். கரெக்டாக கூட்டி போட்டுருங்கப்பா. XY எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளிகை பண்ணால் என்ன கிடைக்கும்? அதை எடுத்து எழுதுங்க. ஒவ்வொன்றா எடுத்து எழுதிட்டு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சரை மொத்தமாக கூட்டி போட்டுருங்க. எக்ஸ் ஸ்கொயர் அதே தான். எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 65 × 65 தான் எக்ஸ் ஸ்கொயர். புரியுதுங்களா? அதை சில பேருக்கு தெரியாது. எக்ஸ் ஸ்கொயர்னா என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த எக்ஸை வந்து 2 தடவை பெருக்கணும். ஒய் ஸ்கொயர்னா அந்த ஒய்யை வந்து கொடுத்துருக்குற ஒய்யை 2 தடவை பெருக்கணும். போட்டு கீழே வந்து என்ன போட்டுருங்க? மொத்தமாக கூட்டி ஆன்சர் போட்டுருங்க. எக்ஸ் ஸ்கொயரோட ஃபைனல் வேல்யூ வந்து என்னது? 37,028. ஒய் ஸ்கொயரோட ஃபைனல் வேல்யூ என்ன? 38,132. ஓகேங்களா? புரிஞ்சுதா? புரியும். நெக்ஸ்ட்டு முக்கியமான கட்டம், எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து என்னது? சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 544. என்னோட வேல்யூ வந்து என்னது? 8. எக்ஸ் பார் ஈக்குவல் டு 544 டிவைடட் பை 8 ஈக்குவல் டு அடிச்சு போட்டால் என்ன கிடைக்கும்? கேல்சியில் போடுங்க, கேல்சியிலே போட்டுருங்க. அடிச்சு போட்டால் நம்ம தப்பு பண்ணிடுவோம், கேல்சியில் போட்டுருங்க. 68. ஒய் பாரோட வேல்யூ ஃபார்முலா என்ன? மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள். சமேஷன் ஒய் டிவைடட் பை என் 552 கிடச்சிது. டிவைடட் பை 8 ஈக்குவல் டு 69. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து என்னது? 68. ஒய் பாரோட வேல்யூ என்ன? 69. எக்ஸ் அப்புறமே என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் பார் ஒய் பார் தனியாக கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணோம். எக்ஸ் பாரையும் ஒய் பாரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும்னா என்ன கிடைக்கும்? 68 × 69 ஈக்குவல் டு 4692. மல்டிப்ளை பண்ணுறோம், வேறு எதுவும் பண்ணல, மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்த கதை என்ன? அடுத்த கதை வந்து சிக்மா எக்ஸும் சிக்மா ஒய்யும் கண்டுபிடிக்கணும். சிக்மா எக்ஸுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்மா எக்ஸோட ஃபார்முலா வந்து என்னது? ரூட்டு போட மறந்துடக்கூடாது. √1 டிவைடட் பை n சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். அந்த ரூட்டு மறந்துடுவாங்க. ஃபைனலாக போடக்கூடிய அந்த எக்ஸ் பாரை மறந்துட்டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுருவாங்க, மறந்துடாதீங்க. சிக்மா எக்ஸ் மறுபடியும் சொல்கிறேன். √1 டிவைடட் பை n சமேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சொல்ல எழுதுங்க. 1 டிவைடட் பை 8. எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது? 37,028. ஓகே, மைனஸ் எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன? 68 தான் ஹோல் ஸ்கொயர். தனியாக எடுத்து எழுதுங்க. போட்டுங்க, எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி போடுங்க. போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4628.5 மைனஸ் 4624. எக்ஸ் சிக்மா எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? ரூட்டை எடுத்து போட்டோம்னா 2.121. சிக்மா ஒய் கண்டுபிடிக்கலாமா? சிக்மா ஒய் மறந்துடக்கூடாது. √1 டிவைடட் பை n சமேஷன் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர். சிக்மா ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா?
ரூட் ஆஃப் 1 டிவைடட் பை என்னோட வேல்யூ 8 ஒய் த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ 38,132 மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ வந்து என்னது 69 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா என்ன கிடைக்கும்? சிக்மா ஒய் ஈக்குவல் டு 2.345. ஓகேவா? ஓகேம்மா, நான் ஃபார்முலா ஒன்று கட்டாம விட்டேன்னா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஃபார்முலா கட்டாம விட்டோம். பார்க்க நீங்கள் கட்டிக்கங்க. 1 டிவைடட் பை என் ஃபார்முலா தெரியுதுங்களா? 1 டிவைடட் பை என் சமேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் பார். அதே தான்ப்பா எக்ஸ் பார் ஒய் பாருக்கு பார் போடாமல் மறந்துடாதீங்கப்பா, ஃபார்முலா மறந்துடாதீங்க. கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை என் சமேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் பார். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 டிவைடட் பை எண்ணுக்கு பதிலாக 8, எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்னது 37,560 மைனஸ் எக்ஸ் பாரோட வேல்யூ 68, மல்டிப்ளை பண்ணுறோம் இன்ட்டா ஒய் பாரோட வேல்யூ வந்து 69. 1 டிவைடட் பை 8 37,560 மைனஸ் 4,692 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். 3 கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 3. அவ்வளோதான், கிளைமாக்ஸை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறோம். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் கிவன் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் டாட் சிக்மா ஒய். ஃபார்முலா மறந்துடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா தான் இந்த கணக்கே. ஃபார்முலாவுக்கு மட்டுமே உங்களுக்கு தனியாக மார்க் தருவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 3. இங்கே கடைசியாக போட்டிருக்கேன் பாருங்கள் 3 அப்படின்ட்டு 3. சிக்மா எக்ஸ் டாட் சிக்மா ஒய்யோட வேல்யூ எடுத்துங்க. சிக்மா எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 2.121. சிக்மா ஒய்யோட வேல்யூ என்ன 2.345. 3 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 3 டிவைடட் பை 2 மல்டிப்ளை பண்ணுறோம். 3 டிவைடட் பை 4. நம்ம போட்டிருக்கோன்னே 4.973. ஓகே, டிவிஷன் பண்ண என்ன கிடைக்கும்? ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0.6032. ஓகே, இந்த இடத்துல ஃபைனல் டேபிள்னு போட்டு கண்டுபிடிச்ச வேல்யூவை உங்களுக்கு ஸ்பீடாக எழுதுங்க. கண்டுபிடிச்ச வேல்யூவை எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன 68, ஒய் பாரோட வேல்யூ என்ன 69, என்னோட வேல்யூ வந்து 8, சிக்மா எக்ஸோட வேல்யூ வந்து 2.121, சிக்மா ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 2.345. கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து 3, ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து 0.6032. இதை எழுதிடுங்க மறக்காமல். சமிஷன் ஆமாம், எக்ஸ் பார் ஒய் பார் எழுதாம விட்டேன், அது மறக்காமல் எழுதிடுங்க. எக்ஸ் பார் ஒய் பார் எழுதியாச்சு, என்னமோ எழுதாம விட்டனே, எக்ஸ் ஒய் பார் எழுதாம விட்டேன், எழுதிக்கங்க. ஃபைனல் டைப் மறந்துடாதீங்க, இதெல்லாம் பூஸ்ட் பண்ணும் மார்க்கை. இது வந்து ஒரு டைப்புப்பா. இந்த ஒரு டைப்பை முடிச்சாச்சு. அடுத்த டைப் போடலாமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அண்ணா யூனிவர்சிட்டியில் அடிக்கடி அந்த சம்மும் கேட்டிருக்காங்க, இந்த சம்மும் கேட்டிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சம் தான் ரிவிஷன் பார்த்துட்ருக்குறோம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா 2 random வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் ஹாவ் த ஜாயிண்ட் டென்சிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஓகேவா? இன்டகிரேஷன் தான், எல்லாமே இன்டகிரேஷன் தான். 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1 கமா 0 லெஸ் தென் ஒய் லெஸ் தென் ஒய் 0 அதர்வைஸ். ஷோ தட் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு -1 டிவைடட் பை 144. அதாவது நீங்கள் வந்து இதை ப்ரூவ் பண்ணணும். எப்படி இது வந்துச்சு? கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு, -1 டிவைடட் பை 144. அது எப்படி வந்துச்சு நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே தான்ப்பா, வேறு ஒன்றும் கிடையாது. அதே தான் கண்டுபிடிக்க போகிறோம். என்னங்க மேடம் கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபார்முலா தான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. சொல்யூஷன் போடுங்க, கிவன் தட்டை போடுங்க, அப்படி தான் சொல்ல போகிறேன். ஃபார்முலா பார்த்துக்கலாமா? சொல்யூஷன் போடுங்க, கிவன் தட்டை போடுங்க, என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட்டு போடுங்க. நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சம்முக்கே சொல்லியிருந்தேன். எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும், இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், இ ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும், இ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிக்கணும். அப்புறமே என்ன மேடம் கண்டுபிடிக்கணும்? அப்புறமேவா ஆன்சர் தான்ப்பா. ஆன்சர் வந்து நம்ம சப்ஜெக்ட்லாம் கூட்டி பெருக்கி போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னது ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ அது கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து -1 டிவைடட் பை 144 நம்ம கண்டுபிடிச்சி காட்டணும். அவ்வளோதான், அவ்வளோதான் சொல்கிறோம். அது எவ்வளோ பெருசாக இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபார்முலா எழுதலாமா? என்னென்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் -∞ ப்ளஸ் ∞ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஒய். எஃப் ஆஃப் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? இன்டகரல் -∞ ப்ளஸ் ∞ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ். இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? இன்டகரல் -∞ ப்ளஸ் ∞ எக்ஸ் ஆஃப் எஃப்எக்ஸ் டிஎக்ஸ். இ ஆஃப் ஒய்யோட வேல்யூ வந்து என்னது? அதே தான் இன்டகரல். மறந்துடாதீங்க.
எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு போடும்போது டிஒய் போடணும். எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கும் போது டிஎக்ஸ் போடணும், மாற்றி போட்டக்கூடாது. அதே தான், இ ஆஃப் எக்ஸுக்கு டிஎக்ஸ், இ ஆஃப் ஒய்க்கு டிஒய், அதே தான். என்ன சில பேர் மாற்றி போட்டுருவீங்க. இ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இன்னொரு கண்டுபிடிக்கிறோமா, மறுபடியும் இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் டிஒய், டிஎக்ஸ் டிஒய் இ ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு. முக்கியமாக தப்பு பண்ணுற இடம் எது, இந்த எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் ஒய்யும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டிருக்கோமா, அப்போ டிஎக்ஸ் தான் வரும்னு போட்டுரும். தப்பு. இன்டகிரல் 2 மைனஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஒய். ஓகே, எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ். மறந்துடாதீங்க. கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. என்ன ஃபார்முலா, நம்ம ஃபஸ்ட் இதுலேயே பார்த்துட்டோம். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் டாட் இ ஆஃப் ஒய். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாமா, ஸ்டெப் 1. எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்ப்பா. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து என்னது, இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் போட்டோம்லாமா, தப்பு, டிஒய் மறந்துடக்கூடாது. அதனால தான் சும்மா சொல்லி பார்த்தேன். நம்மளுக்கு வந்து இன்டகிரேஷனுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க வேல்யூ, 0 to 1. ஓகேங்களா, அதே தான். அதனால் 0 to 1 போட்டுக்கிறோம். 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் டிஒய். இன்டகிரேஷன் பண்ண தெரியுங்களா? ஒரு சிம்பிளாக ஒரு இன்டகிரேஷன் ஃபார்முலா மட்டும் நான் சொல்லித்தரேன். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சொல்லி தந்துடுவேன், கவலைப்படாதீங்க. 2 மைனஸ் எக்ஸ் இன் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2, 0 to 1. இன்டகிரேஷன் பண்ணுங்கள். 2 மைனஸ் எக்ஸ் இன்டகிரேஷன் ஆகுது. 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 1 டிவைடட் பை 2. 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 2. அதனால தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறேன். எப்படி அந்த இடத்துல 4 வந்து இந்த இடத்துல 3 மைனஸ் 2 போட்டாங்கன்னு சில பேருக்கு தெரியாதுல்ல, அதனால தான் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த பக்கம் போட்டால் மல்டிப்ளைப்பா, மேலே போகும்போது ப்ளஸ் ஆகும், மைனஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ ப்ளஸ் மைனஸ் மாற்றி ஆகும். அது மாதிரி தான் கூடாது. ஓகே, 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 2. இந்த பக்கம் போடும்போது எப்படி ஆகும், இதே தான், 3 டிவைடட் பை 2 மைனஸ் எக்ஸ். புரிஞ்சா இந்த இன்டகிரேஷன்லாம் உங்களுக்கு புரியாது. ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் புரியும். ஸ்டெப் 2. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது, 3 டிவைடட் பை 2 மைனஸ் எக்ஸ். இந்த இடத்துல இன்டகிரேஷன் 0 to 1. ஸ்டெப் 2. எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டி எக்ஸ். ஓகேவா? 0 to இன்டகிரல் வந்து என்ன போட்டுக்கிறோம், 0 to 1, 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் டிஎக்ஸ். அதே தான்ப்பா. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, டிஃப்ரென்ஷியேட் இன்டகிரேஷனில் ஒய்யை வச்சுட்டு, அது மேலே வந்து என்ன சொல்லலாம், எக்ஸை வச்சுட்டு ஒய்யை பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், எஃப் ஆஃப் ஒய்க்கு ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேஷனே வாயில் வருது. ஏதாவது டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லியிருந்தேன்னா நம்ம மன்னிச்சுக்கோங்க, இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகிரேஷன் பண்ணலாமா? 2 மைனஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2, 0 to 1. 2 மைனஸ் ஒய் மைனஸ் 1 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 4 மைனஸ் ஒய் மைனஸ் 1 டிவைடட் பை 2. இந்த ஸ்டெப்புப்பா, இந்த ஸ்டெப்பை சொன்னேன். 2 மைனஸ் ஒய் மைனஸ் 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 4 மைனஸ் ஒய் மைனஸ் 1 டிவைடட் பை 2. எஃப் ஆஃப் ஒய்யோட வேல்யூ வந்து என்னது, 3 டிவைடட் பை 2 மைனஸ் ஒய். ஆன்சர் பார்த்துக்கோங்க. இ ஆஃப் எக்ஸ் போட்டுக்கலாமா? இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், இ ஆஃப் எக்ஸும் இ ஆஃப் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் எக்ஸு இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸு. நம்மளுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தெரியுமில்ல, 3 டிவைடட் பை 2 மைனஸ் எக்ஸு. அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. அதை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்டகரல் 0 to 1 எக்ஸ் ஆஃப் 3 டிவைடட் பை 2 மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸு. நெக்ஸ்ட்டு இதை இன்டகிரேஷன் பண்ணுறோம். இன்டகிரேஷன் பண்ணும்போது இன்டகிரல் 0 to 1 3 டிவைடட் பை 2 எக்ஸ் உள்ளே போகுது. எக்ஸ் வந்து என்ன பண்ணுது, உள்ளே போகுது. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸு. அப்புறமே இன்டகிரேஷன் பண்ணுறோம். உள்ளே போன எக்ஸ் வச்சாச்சு. இப்போ இன்டகிரேஷன் பண்ணுறோம். 3x த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3. இந்த இடத்துல இன்டகிரேஷன் நடக்குது. 3x த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3, 0 to 1. ஓகேங்களா? இது இன்டகிரேஷன் பண்ணுறோம். இன்டகிரேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், 3 டிவைடட் பை 4 இன்டகிரேஷன் பண்ணுறோம். இன்டகிரேஷன் பண்ணிட்டு
நமக்கு என்ன கிடைக்குது, உள்ள ஆன்சர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். 0னா எல்லாமே 0 இருக்கும். அப்போ மீதி வந்து என்ன இருக்கும், 1 மட்டும் இருக்கும். அந்த 1 மட்டும் வச்சு போடும்போது என்ன கிடைக்கும், 3/4 கிடைக்குது, -1/3 கிடைக்குது. இதை வந்து சேமாக மாற்றிக்கணும், ஒரே மாதிரி மாற்றிக்கிட்டு சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டியூட்டில் ஒரே மாதிரி மாற்றுறோம். 3 9, 3 12. அப்போ 3ஆம் வாய்ப்பாட்லையும் 4ஆம் வாய்ப்பாட்லையும் போடுறோம். 9/12 - 4/12 = 5/12. E of x ஓட வேல்யூ வந்து என்னது, 5/12. நெக்ஸ்ட் E of y கண்டுபிடிக்கிறோம். சேம் ப்ராசஸ். E of y = integral -∞ to +∞ y of fy f of y dy. இன்டெக்ரல் பண்ணுறோம். f of y ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 3/2 - y. இன்டெக்ரல் 0 to இங்கே 0 to 1 y of 3/2 - y dy. இன்டெக்ரேஷன் பண்ணுறோமா, இன்டெக்ரல் 0 to 1 3/2 y - y the whole square dx. சப்ஜெக்ட் பண்ணும்போது 3y the whole square / 4 - y^3 0 to 1. ஓகேயா. இப்போ வந்து 0 இந்த இடத்துல y ஸ்கொயருக்கு நம்ம 0 போட்டால் நம்ம எல்லாமே டோட்டலாக 0. அப்போ 1 போட்டோம்னா என்ன வரும், 3/4 வரும். மைனஸ் இந்த இடத்துல 1 போடணும்னா 1/3 வரும். ஓகேங்களா. 3/4 - 1/3 = அதே தான் 9/12 - 4/12 = 5/12. E of y ஓட வேல்யூ என்னது, 5/12. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. இதே மாடலில் 2 சம் தான் இருக்குது. அது உங்களுக்கு டெஸ்ட் எழுதுகிற எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறீங்க? நம்ம ஸ்டூடெண்ட் பாதி பேர் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறாங்க. நியூ சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது, நான் ஆல்ரெடி டெஸ்ட் எத்தனை பேர் எழுதுறீங்க கேட்டு தான் போட்டுட்ருக்கேன். டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஃப்ரீ டெஸ்ட் தான், காசுலாம் கிடையாது, ஃப்ரீ தான். மெயில் ஐடிக்கு வந்து கொஸ்டின் வாங்கி டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறாங்க. கொஸ்டின் பேப்பரில் இல்லைப்பா, ஒரு ஹாஃப் மட்டும் டெய்லி டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறாங்க. E of x of y integral 0 to 1 xy of x, y dx dy. நார்மல் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. இருமல் வேறு, பனி சேரல. இன்டெக்ரல் 0 to 1 xy 2x - x - y dx dy. இப்போ xy உள்ளே போகுது, 2x - xy - y 2xy - x square y - y square x dxy. அதான் இன்டெக்ரேஷன் மறக்காமல் போட்டணும். ஒரு இன்டெக்ரேஷன் எடுக்கணும். டிஎக்ஸோட இன்டெக்ரேஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிஒய்யோட இன்டெக்ரேஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணாமல் கிடைக்கும் y² / 3 - y³ / 6 = 1/3 - 1/6 = 6/18 - 3/18 எவ்வளோ கிடைக்கும், 3/18 கிடைக்கும். 3/18 ஒரு 3 3 23 6 3 9 நான் 5 5 6 18. அப்போ 1/6. E of x, y ஓட வேல்யூ வந்து என்னது, 6. நெக்ஸ்ட்டு கோவேரியன்ஸ் ஆஃப் x, y கண்டுபிடிக்க போகிறோம். கோவேரியன்ஸ் ஆஃப் x, y = E of xy - E of x dot E of y. E of xy ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/6. 1/6ங்களா. மைனஸ் கண்டுபிடிச்சோம்ல, இப்போ தான் கண்டுபிடிச்சோம், சும்மா கேட்டேன். E of x, y = 1/x minus 5/12 = 1/6 minus 25/144. இப்போ 144/864 கேல்சி யூஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் 150/864. எப்படி 864 வந்ததா? நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா 1/6 வந்து என்ன பண்ணியிருக்கேன், 144 பெருக்கிட்டேன். 1 × 144 144, 6 × 144 864. இந்த பக்கம் என்ன பண்ணிட்டேன்னா 25 வந்து 6ஆல் பெருக்கிட்டேன். மேலே 6ஆலையும், அதாவது பகுதி விகுதி ரெண்டையுமே 25 வந்து 6ஆல் பெருக்கிட்டேன், 144 6ஆல் பெருக்கிட்டேன், 864 எனக்கு கிடைக்குது. ஓகேவா. இந்த இது 864 எனக்கு கிடைக்கும். ஓகே. 150/864 = -6/864. 144 தடவை -6 வந்து 864 அடிக்கும். அப்போ -1/144. கோவேரியன்ஸ் ஆஃப் x, y = -1/144. கண்டுபிடிச்சாச்சு. ப்ரூவ் பண்ணியாச்சு. என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறேன் டேபிளில். f of x என்ன கண்டுபிடிக்கணும், f of y என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், இ ஆஃப் ஒய்னா என்னென்னு கண்டுபிடிக்கணும், இ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னா என்னென்னு கண்டுபிடிக்கணும், கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கென்ஸ் ப்ரூவ்டு ஸோ தட். ஓகே, இது மறக்காமல் எடுத்து எழுதிடுங்க, கொஞ்சம் மார்க் இம்ப்ரூவ் ஆகும், அதுக்காகத்தான். நீட் ப்ரெசன்டேஷனாக இருக்கும். அதாவது தப்பாக போட்டு பண்ணிங்கன்னா அது தப்பை வந்து அப்படியே ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பர்டிகுலராக அந்த ஆன்சர் தெரியும், இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் இப்படி எடுத்து போடுங்க. மார்க் நல்லா கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதை ஹைலைட் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆகும், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஷின் போகலாமா? அடுத்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. இது வந்து மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஏப்ரல் மாதம் நடந்ததுலேயும் நவம்பர் மாதம் நடந்த 2023 2024 கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கீழே போட்டுருக்க எழுதியிருக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, பின்னாடி பேஸில் எழுதியிருக்கிறேன். கொஷின் தானே, நான் ஷார்ட்கட் பண்ணி போட்டுக்கலாம்னு நினச்சேன், எடிட் பண்ணல, அப்படியே டேரெக்டாக அப்லோட் ஆகுதா, அதனால் சொல்கிறேன். 3வது கொஷின். 2 independent random variables x and y are defined. f of x equal to 4ax 0 less than or x less than or equal to x less than or equal to 1. f of y வந்து 4by 0 less than y less than y less than 1, 0 otherwise, so that u equal to x plus y, v equal to x minus y are uncorrelated. அன்கார்லேட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ u and v வந்து அன்கார்லேட்டர். u equal to x plus y, v equal to x minus y. ஓகேவா? போகலாமா? f of x ஓட வேல்யூ எடுத்து எழுதலாமா? என்னடா எழுதணும் சொல்லுங்கள். f of x கண்டுபிடிக்கணும், அதே தான். f of y கண்டுபிடிக்கணும், கோவேரியன்ஸ் ஆஃப் uv கண்டுபிடிக்கணும், e of x கண்டுபிடிக்கணும், e of y கண்டுபிடிக்கணும், e of x, y கண்டுபிடிக்கணும், e of uனா என்னென்னு கண்டுபிடிக்கணும், e of vனா என்ன கண்டுபிடிக்கணும், e of uvனா என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரொம்ப குழப்பமாக இருக்குதா? குழப்பாதிக்காங்க, நான் தனியாக போட்டிருக்கேன், செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, சொல்யூஷன் போட்டு கிவன் தட் எடுத்து எழுதுகிறோம்ப்பா. சொல்யூஷன் போட்டு கிவன் தட் எடுத்து எழுதுகிறோம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ஒய் என்னன்னு கொடுத்துருக்காங்க, யூவும் வியும் என்னன்னு கொடுத்துருக்காங்க. யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய், வி வந்து எக்ஸ் மைனஸ் ஒய், இது ரெண்டுமே என்னன்னு சொல்லிட்டாங்க, அன்கார்லேட்டர். ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுல எடுத்து எழுதுங்க, அப்போ தான் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கோவேரியன்ஸ் ஆஃப் யூவி, இ ஆஃப் எக்ஸ், இ ஆஃப் ஒய், இ ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இ ஆஃப் யூ, இ ஆஃப் வி, இ ஆஃப் யூ வி, யூ கமா வி. கோவேரியன்ஸோட ஃபார்முலா, நார்மல் ஃபார்முலா என்ன, அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க, மறந்துடாது. எப்படி வேணாலும் மாறட்டும், கேள்வியும் பதில் எப்படி வேணாலும் மாறட்டும், ஆனால் ஃபார்முலா மட்டும் என்றைக்குமே எடுத்து எழுதிடுங்க. கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு இ ஆஃப் xy மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இ ஆஃப் ஒய். அது பெரிய ஃபார்முலா, நார்மல் ஃபார்முலா. இப்போ இ ஆஃப் யூ பிடிக்கலாமா? இ ஆஃப் ஊனா இ ஆஃப் யூ, இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், அப்போ இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இ ஆஃப் ஒய். இ ஆஃப் வினா என்ன, ஃபஸ்ட்டு வினா என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய், அதை தான் இ ஆஃப் வி ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் ஒய். இ ஆஃப் யூ கமா வினா என்ன, அதே தான் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் யூ கமா வினா என்னன்னு பார்க்குறோம். கோவேரியன்ஸ் ஆஃப் யூ கமா வி எடுத்துடலாமா, அதே ஃபார்முலா தான்ப்பா. இ ஆஃப் யூ வி மைனஸ் இ ஆஃப் யூ இ ஆஃப் வி. இந்த பக்கம் வந்து என்ன எழுதுகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸு, இந்த பக்கம் என்ன எழுதுகிறோம், எஃப் ஆஃப் ஒய். ஸ்டெப் 1 பார்க்கலாமா. எஃப் ஆஃப் எக்ஸு இன்டெக்ரல் 0 to 1 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இன்டெக்ரல் 0 to 1 எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது, 4ax டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. டிஃப்ரென்ஸ் இன்டகிரேஷன் பண்ணுறோம். 4a ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 1 to 0 1 to 0 ஈக்குவல் டு 1. இப்போ 4a ஈக்குவல் டு உள்ளே போகுதா, 1 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 1. 4a ஈக்குவல் டு 2, a ஈக்குவல் டு 2 டிவைட் பை 4, ஏவோட வேல்யூ வந்து என்னது 1 டிவைட் பை 2. இது நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இன்டகிரேஷன்ஸ் வெரி சிம்பிள் இன்டகிரேஷன். இந்த இன்டகிரேஷன் தப்பு பண்ணிடாது, அகைன் கூட சொல்லித்தரேன். 4a ஈக்குவல் டு இன்டகிரேஷன் பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2, எக்ஸ் உள்ளே போகும்போது என்னப்பா, எக்ஸ் ஸ்கொயர்டுப்பா, எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2பா. 1 இன்டகிரேஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 1 to 0பா. அதே வந்து 0 to 1னா என்ன போயிருக்கும், மைனஸ் ஆகிருக்கும். 1 to 0ங்கிறது ப்ளஸ் ஈக்குவல் டு 1. 4a ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 1. நார்மலாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். 4a ஈக்குவல் டு 2, 2 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். அப்போ a ஈக்குவல் டு 2 டிவைட் பை 4. அப்புறமே 2வையும் 4ஐயும் அடிச்சோம்னா என்ன கிடைக்கும், 1 டிவைட் பை 2 கிடைக்கும். அதே தான்ப்பா எஃப் ஆஃப் ஒய், வேறு எதுவும் கிடையாது, அதே தான். எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1. எப்பா நான் ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன்ப்பா, இந்த இடத்துல தான்ப்பா 0 to 1 தானே, 0 to 1 மாற்றி போட்டோம்ப்பா இன்டகிரேஷனில். நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்கப்பா.
இல்லை கரெக்டு தான் இல்லை கரெக்டு தான்ப்பா. தப்பாக சொல்லிட்டேன்ப்பா, நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன்ப்பா. போட்டுக்கோங்க. p = 1/2. இந்த மாதிரி சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வரும். நான் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா நீங்கள் மன்னிச்சிடுங்க. ஏன்னா பிஆர்பி என்னோடய சப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்கிறதா. இந்த இடத்துல வந்து முட்டை 0 போட்டு இடத்துல 1 போட்டுக்கோங்க, 1 போட்டு இடத்துல 0 போட்டுக்கோங்க, மாற்றி போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாம் மேக்ஸிமம் டவுட் கேட்டனால தான் இருக்குது. என்னோடய மேஜர் வந்து அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், இசி டிபார்ட்மெண்ட்டு. f(y) கண்டுபிடிச்சி போடுங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 2pயோட வேல்யூ வந்து என்னது 1/2. அதுதான் நான் பார்க்கும்போதே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு, அதான் கரெக்ஷன் பண்ணிட்டேன். என்னது இது இப்படி கொசன்னு போட்டிருக்குங்க. கொசன்னு போடல, இப்படி தான் போட்டிருக்கேன். புரியறதுக்காக நிறைய இடத்துல அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கிறேன். e(x) வேல்யூ வந்து அவ்வளோ லட்சணமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். சிம்பிளாக e(x) இன்டெக்ரல் புரியணும் இல்லை, அதுக்காகத்தான் e(x)ஓட வேல்யூ இன்டெக்ரல் ∞ to +∞ x of f(x) dx 0 to 1 x 4ax dx = டிஃப்ரென்ஷியேஷன் தான், நார்மல் டிஃப்ரென்ஷியேஷன் தான். டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லி தரணும். எக்ஸாம் போகிறதுக்குள்ளே எப்படியோ டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லி கொடுத்துருவேன். இப்போ 4axன்னு மட்டும் வந்துருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்? இந்த இடத்துல 4axன்னு மட்டும் வந்துருச்சு, இந்த இடத்துல x இல்லைன்னு வச்சுக்கோன்னா x² / 2ன்னு போடுவோம். ஆனால் ஸ்கொயர்டு அதை ஒரு உள்ளே வந்து என்ன பண்ணிட்டோம், எக்ஸை உள்ளே கொண்டு போகணும். உள்ளே கொண்டு போனால ஸ்கொயர்ட் ஆயிடுச்சு எக்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம், x³ / 3ன்னு போடுறோம். அதே சமயத்தில் x³ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், x⁴ அப்படி போடுவோம், மறந்துடக்கூடாது. 4a of x³ / 1/0. எப்படி இந்த x³ வந்துச்சு அப்படின்னு சில பேர் சந்தேகம் ஆவீங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல x ஸ்கொயர்டாக இருக்குது. உள்ளே இன்டகிரேஷன் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, க்யூபாக மாறிடுச்சு. ஓகேவா? இந்த கொசன்றது பார்த்து பயந்துடாதீங்க. ஓகேவா? உள்ளே வந்து இப்போ x³ 0 போட்டோம்னா என்ன ஆகும், எல்லாம் 0 ஆயிடும். 1 போட்டால் என்ன ஆகும், அதே வேலையை தானே கிடைக்கும். 4a / 3. ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியுமே 1/2ன்னு. அப்போ 4 of 1/2 / 3. ஆன்சர் வந்து என்ன, 4/6 = 2/3. 2/3 அடிக்கலாம் சொல்லித்தர முடியாது. 2/3 வந்து 4/6. அந்த 4/6 ரெண்டாவது பாட்டில் அடிக்கிறோம். 2 2 4 3 2 6 2/3. அதே தான் e(y)க்கு கண்டுபிடிக்கிறோம். அதே இன்டகிரேஷன் தான். இன்டகிரல் to 0 ∞ to +∞ y of f(y) dy இன்டகிரல் 0 to 1 y of 4by dx = டிஃப்ரென்ஷியேஷன், நார்மல் டிஃப்ரென்ஷியேஷன். அதே தான். கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் மறைச்சிக்கிட்டேன், காட்ட மாட்டேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். 4b of integral 0 to 1 y² dy. அப்போ எப்படி போடுவோம், y² போடுவோமா, 2ன்னு போடுவோமா, இல்லை y³ / 3ன்னு போடுவோம். ஓகேவா? 4b of y³ / 3 0 to 1. 1 வந்து 0 வந்து எல்லாமே 0 ஆயிரும். 1 வச்சு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 ஆகும். 4b / 3 4 இன்ட்டு பியோட வேல்யூ தான் தெரியுமே 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 3. அதே மாதிரி தான் 4/6 வருது. ரெண்டாவது பட்டில் அடிக்கிறோம். 2 2 4 3 2 6 2/3. e(y) வந்து என்னது 2/3. நெக்ஸ்ட்டு e(x)y கண்டுபிடிக்கிறோம். e(x)y ஃபார்முலா என்ன, e(x.e)(y). சிம்பிள். 2/3 × 2/3 என்னது 4/9. இப்போ x அண்ட் y வந்து என்னது இண்டிபெண்ட். e(x)y வேல்யூ வந்து என்னது 4/9. அதை ஒரு கட்டம் கட்டி வச்சிட்டேன். எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது ஒரு கட்டத்தை கட்டிடுங்க. ஆன்சர் கரெக்டுன்னு உங்களுக்கு தெரியற பட்சத்தில் மட்டும் கட்டம் கட்டி வைங்க. உங்களுக்கு தெரியல, டவுட்டாக இருக்குதுன்னா கட்டம் கட்டி வைக்காதீங்க. ஏன்னா நம்ம தப்பு நம்மளே என்னது ஹைலைட் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதே ஆன்சர் தெரிஞ்சு கட்டம் கட்டி வச்சோம்னா நம்ம வந்து நல்லா பண்ணியிருக்குங்கிறத ஹைலைட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? e(u) = e(x + y) = e(x + e(y) = 2/3 + 2/3 = 4/3. e(u) = 4/3. புரிஞ்சுதுங்களா? அது e(y) வந்து என்னது, e(x - y) = e(x - e(y) 2/3 - 2/3 = 0. நார்மலான கூட்டல் கழித்தல் தான். ஓகேங்களா? அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன். சில பேருக்கு கூட்டல் கழித்தல்னா என்னன்னு தெரியாது. அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன்.
எஃப் யூவி ஈக்குவல் டு எஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிரிச்சு எழுதுங்க எஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் ஒய் ஸ்கொயர். ஃபார்முலா ஃபஸ்ட்டே எழுதி வச்சுருந்தோம்ல அந்த ஞாபகம். எஃப் யூவி ஈக்குவல் டு 0. ஓகேவா? அடுத்த அது போகலாமா? அடுத்தது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்? இ ஆஃப் எக்ஸ் வந்து 2/3 கண்டுபிடிச்சாச்சு. இ ஆஃப் ஒய் 2/3. இ ஆஃப் எக்ஸ் ஒய் இ ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து 4/9. இ ஆஃப் யூ வந்து 4/3. இ ஆஃப் வி வந்து என்னது 0. இ ஆஃப் யூவி வந்து என்னது 0. எப்போ மேடம் இ ஆஃப் யூவி எப்படி மேடம் 0? 1/2 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? அதுக்கு வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் அதே தான் 0. ஓ சாரி, இது வந்து என்ன ஆயிடுச்சு, ரெக்ரேஷன் வீடியோவாக சேர்த்து போயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணனா பேசுனதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூக்கு அதே தான். அது வேறு நோட்டில் எழுதி வச்சுக்கிறேன். நான் லாஸ்ட்டாக ஏதோ ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா இது வந்து ரெக்ரேஷனுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சதோட முடிஞ்சு போயிருக்குது. ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பார்க்குறேன். ஆமாம், அதை நான் ஃபோட்டோ எடுத்து கவனிக்காமல் பண்ணிட்டேன்ப்பா, சாரி. இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் அதை சொல்லிடுறேன். இப்படி ஒன்று இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும்பா. இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 0 to 1. இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயருக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் சொல்ல எழுதிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இன்டகரல் 0 to 1 எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். சரிங்களா? மறுபடியும் என்ன பண்ணுறோம்? ஈக்குவல் டு இன்டகரல் 0 to 1 எக்ஸ் ஸ்கொயர் 2x dx. ஓகேங்களா? மறுபடியும் எழுதுங்க. ஈக்குவல் டு இன்டகரல் 0 to 1 2x³ dx ஈக்குவல் டு அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன், டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, x³ வந்துருந்தால் என்ன மாதிரி போடணும்? x⁴/4 போடணும்ல, அதே தான். ஈக்குவல் டு 2 ஆஃப் x⁴/4 0 to 1. ஓகேங்களா? 1/2 1 minus 0 ஈக்குவல் டு 1/2. இ ஆஃப் எக்ஸ் ஒயோட வேல்யூ வந்து என்னது? 1/2. அடுத்த வீடியோவில் நான் லாஸ்ட்டில் போட்டு விட்றேன். இ ஆஃப் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டகரல் 0 to 1. அதே தான் அப்படியே எடுத்து கீழே எழுதிடுங்க. எழுதிட்டு இ ஆஃப் ஒய் த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ வந்து என்னது? 1/2. எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அதை பண்ணால் முட்டை பாருங்களேன். கோவேரியன்ஸ் ஆஃப் யூ கமாவோட வேல்யூ வந்து எழுதி அன்கார்லேட்டன்னு போட்டால் தான் ஆன்சர் சப்ஸ்டியூட் ஆகும். இது வந்து முடியல. ஓகேவா? ஃபைனல் ஸ்டெப் சொல்கிறேன். அதை நான் ஃபோட்டோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஏன்னா அது எங்கே அந்த நோட்டில் இல்லை, நோட்டு தீர்ந்து போச்சுன்னு வேறு நோட்டில் எடுத்து எழுதிட்டு இருந்தேன். அதை நான் இப்படியும் மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க, மன்னிப்பு. கோவேரியன்ஸ் ஆஃப் யூ கமா ஒய் இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. கோவேரியன்ஸ் ஆஃப் யூ கமா வி ஈக்குவல் டு இ ஆஃப் யூவி மைனஸ் இ ஆஃப் வி ஈக்குவல் டு 0 மைனஸ் 4/3 0 ஈக்குவல் டு 0. அப்போ வந்து கோவேரியன்ஸ் ஆஃப் யூ கமாவோட வேல்யூ வந்து என்னது? 0. யூவும் வியும் வந்து என்னது? அன்கார்லேட்டட். கோவேரியன்ஸ் ஆஃப் யூ கமா ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் தான் ஆன்சர் முடியுது. அதான் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் ஒரு டேபிள் ஃபார்மில் போட்டு எழுதுங்க. ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது அப்படின்னு, ஏவோட வேல்யூ 1/2, பியோட வேல்யூ 1/2. இ ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 4ax. எஃப் ஆஃப் ஒய்யோட 4by. இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2/3. இ ஆஃப் ஒய்யோட வேல்யூ 2/3. எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இண்டிபெண்ட்டு. இது லாஸ்ட்டாக வந்து அன்கார்லேட்டடான்னு எழுதுனா தான் கரெக்டு. நீங்கள் எழுதலைன்னா அதுக்கு மார்க் குறைச்சிருவாங்க. எல்லா ஸ்டெப்பும் கரெக்டாக போட்டு இது வந்து அன்கார்லேட்டட்னு எழுதலைன்னா தப்பு. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டினில் இண்டிபெண்ட்டாக இல்லை இண்டிபெண்ட் இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. இண்டிபெண்ட்னா இண்டிபெண்ட் நீ எழுதுங்க, இண்டிபெண்ட் இல்லை நாட் ஃபார் இண்டிபெண்ட்னு எழுதிடுங்க. ஏன்னா அதுதான் முக்கியமான வேர்டே. அதை சொல்லாமல் முட்டை கூட அது சொல்லாமல் முட்டேன் பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இ ஆஃப் யூ 4/3. இ ஆஃப் வி வந்து 0. இ ஆஃப் யூவி வந்து 0. கோவேரியன்ஸ் ஆஃப் யூ கமா வி ஈக்குவல் டு 0. ஃபைனல் ஸ்டெப்பு யூ அண்ட் வி அன்கார்லேட்டட் அப்படின்னு எழுதிடணும்.
அவங்கள கேட்டிருக்காங்க, இந்த இந்த கொஷினில் வேறு எந்த கொஷினில் வந்து இப்படி கார்லேட்டடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் இது கார்லேட்டட்னு சொல்லி எழுதிருங்க, அதுதான் முக்கியம். சரி, அடுத்த வீடியோவில் அதோடய ஃபோட்டோ வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், கோவேரியன்ஸ் அண்ட் கார்லேஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரெக்கர்ஷன். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டவுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்தோட டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் டெஸ்ட் எழுதிட்டுருக்காங்க. எத்தனை பேர் டெஸ்ட் எழுதுறீங்க, டெஸ்ட் எழுதுறாங்கன்னு தெரியாது. நிறைய பேர் டெஸ்ட் எழுதிட்டுருக்காங்க. டெஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் கீழே போடுங்க, மெயில் ஐடிக்கு வாங்க. மெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு டெய்லி கொஷின், எக்ஸாம்பிள் 5-6 நாள் தான் இருக்குது. கொஷின் தரேன், அந்த கொஷின் வந்து புக் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணது மறுபடியும் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதுதான் நடந்துகிட்ருக்குது. எத்தனை பேர் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்டு போன தடவை 37 பேருக்கு 34 பேர் பாஸு, 3 பேர் கொஞ்சம் இதாகிட்டாங்க. பரவாயில்ல, இந்த தடவை இதெல்லாம் பாஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ.